பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சென்று ஊழியம் செய்யும் பொழுது அவர் பல்வேறு விதங்களிலே நெருக்கப்படுகிறார். அதில் அந்த மக்கெதோனியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த அதிக நெருக்கத்தை கொடுக்கிறார். அப்படி நெருக்கத்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? புறம்பாக அதிகமாக நெருக்கப்படுகிறேன், உள்ளாக அதிக பயம் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் நாட்கள் சென்று கொண்டிருந்தன என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. அழகாக சொல்லுகிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை. அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எவ்வளவோ சம்பவங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்கள் தோன்றலாம். ஆனால் எதுவும் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த மண்பாண்டமான சரீரத்தில் நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே எப்பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டாலும், எந்த சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும், ஆமென், மரணத்துக்கு நேரான சோதனைகள் வந்தால் கூட, ஆமென், கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அந்த சாயல் இருக்கிறது. இந்த உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், ஆமென், தேவனுடைய மிக பிரதானமான அந்த ஆசீர்வாதம் இதுதான். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஸ்தோத்தரித்து பாடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய், ஆமென், ஆத்மாவை ஆதாயம் செய்வேன். சேர்ந்து என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, நான் எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆமென். எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. காரணம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரே, யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும்?
ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருக்கிறவர், நீர் எங்களுக்கு பலன் தருகிறவர் அப்பா, நன்மை செய்கிறவர். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் உம்முடைய இரக்கத்தை பெற்றிருப்பதினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அப்படி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதியும். உடைய விசேஷமாக நம்முடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து புதிய பலனை கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அவர்கள் ஒடுங்கி போவதில்லையப்பா. எல்லா பட்டணங்களையும் எல்லா தேசங்களையும் ஆண்டவரை ஆத்துமாவை ஆதாயம் செய்கிற அளவிற்கு அவர்களுக்கு நீர் பலன் தந்து அவர்களை வழி நடத்தி அபிஷேகப்படுத்தி ஆண்டவரை உயர்வுக்கு நேராக கொண்டு செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் அந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கு பிரியமாயிருக்கவும், உம்முடைய சாயலை பெற்றிருக்கிற நாங்கள் எப்பொழுதும் உம்மை உயர்த்தி பிடிக்கும் கர்த்தர் உதவி செய்யும். நீரே மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் எந்த பக்கத்தில் நிற்கப்பட்டாலும் விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். ஆமென். ஆவிக்கேற்ற அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆவிக்குள்ளாக நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை. காரணம், மனமுறிவடைவதில்லை. தேவனாகிய கர்த்தரின் இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.